நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, சீனா நமது ராணுவம் செய்யக்கூடிய அனைத்து பணிகளையும் கண்காணித்து கொண்டிருக்குது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். நமது நாட்டின் தென்பகுதியில் ஏலமான ஆராய்ச்சி கப்பல்களை நிறுத்திக் கொண்டு நாம் மிசைல் பரிசோதனை, ஏவுகணை பரிசோதனை செய்வதை அதிக அளவில் அது நோட்டமிட்டு அவற்றின் விவரங்களை சேகரிப்பதற்காக நாம் எப்பெல்லாம் ஏவுகணை பரிசோதனை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய ஆராய்ச்சி கப்பல்களை நமது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிறுத்தி கொண்டு நம்மை கவனித்து வருகிறது என உங்களுக்கு தெரியும். டிசம்பர் 2025 மாதம் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரையும், 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையிலும், பின்னர் 17 முதல் 21ஆம் தேதி வரையிலும் நாம் மிசைலை டெஸ்ட் செய்ய போகிறோம் என்ற ஒரு காரணத்திற்காக நோட்டஸ்ட் ஏர்மேன் என்ற ஒரு அறிவிப்பை உலக நாடுகளுக்கு இந்தியா விடுத்தது. வங்காள விரிகுடா பகுதியில் விசாகப்பட்டினத்திற்கு அருகே உள்ள ஏவுகணை தளத்திலிருந்து நோட்டம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. கடைசியாக வெளியிட்ட 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையிலான அந்த நோட்டம் அறிவிப்பில் 3240 கிலோமீட்டர் தொலைவிற்கு எந்த விதமான விமானங்களும் கப்பல்களும் அந்த பரப்பில் இருக்கக்கூடாது என்பதனை அறிவிப்பதற்கு தான் இந்த நோட்டமன்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. சென்ற 3 முறையும் நாம் அறிவிப்பு வெளியிட்டுமே சீனா நமது மிசைல் பரிசோதனையை கண்காணித்து கொண்டிருந்ததால் அவற்றை தடுப்பதற்காக நாம் உடனடியாக அந்த நோட்டம் அறிவிப்பை ரத்து செய்தோம். ஆனால் திடீரென்று நேற்று காலை 23/12/2025 அன்று காலை அனைவரும் தூங்கி கொண்டிருந்த போது நமது இந்தியா SLBM-4 என்ற கப்பலிலிருந்து ஏவக்கூடிய நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவக்கூடிய ஏவுகணையை வெற்றிகரமாக செலுத்தி சோதனை செய்துள்ளது. இந்த ஏவுகணையை சீனா கவனித்ததா இல்லையா என்ற விவரம் தெரியவில்லை. இந்த ஏவுகணை பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் இந்தியா இதுவரை அறிவிக்கவில்லை நண்பர்களே. ஆனால் சோசியல் மீடியாக்களிலும் மற்றும் பல டிஃபென்ஸ் சம்பந்தமான ஊடகங்களிலும் இவ்வாறு பரிசோதனை செய்யப்பட்டு விட்டது என்ற ஒரு செய்தி வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. நமது நீர்மூழ்கி கப்பல்களான நியூக்ளியர் பவர் மூலம், அணுசக்தி மூலம் இயங்கக்கூடிய அரிகாட், அர்தமான் என்ற 3 வகையான நீர்மூழ்கி கப்பல்களை தற்போது நாம் புதிதாக வடிவமைத்து அவற்றை நமது கப்பற்படை பயன்படுத்தி வருகிறது. இந்த SLBM-K4 என்ற ஏவுகணையானது 3500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. இது நீருக்கடியில் உள்ள எங்கு இருக்கிறது என்பதனை கண்டுபிடிக்க முடியாத அரிகாட் என்ற ஒரு நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து 23/12/2025 அன்று காலை ஏவப்பட்டதாக தெரிய வருகிறது. இது மிக வெற்றிகரமாக கடைசி சோதனையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதாவது கப்பற்படை மற்றும் விமானப்படை ஆகியன இந்த மிசைலை எவ்வாறு வேலை செய்கிறது என்பதனை பரிசோதனையை கண்டுகொள்வதற்காக யூசர் ட்ரையல் என்ற முறையில் இந்த பரிசோதனை அமைந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சென்ற ஆண்டு இதே கப்பலிலிருந்து நாம் இதே ஏவுகணையை ஏவி பரிசோதனை செய்தோம் நண்பர்களே. ஏற்கனவே நாம் K-15 என்று சொல்லக்கூடிய 750 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய மிசைல்கள் ஏற்கனவே அரிகண்ட் வகை நீர்மூழ்கி கப்பல்களில் பொருத்தப்பட்டு பயன்பாட்டிற்கு தயாராக உள்ளது. தற்போது செய்யப்பட்டுள்ள இந்த மிசைல் டெஸ்ட் மூலம் சீனாவிற்கு சற்று பயம் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் நமது இந்தியா எந்த நாட்டையும் அணுசக்தி மூலம், அணு குண்டு மூலம் தாக்காத முதலில். ஆனால் பிற நாடுகள் நமது நாட்டை தாக்கினால் உடனடியாக உங்கள் நாடு பெருமளவில் தாக்கப்படும். எங்கிருந்து தாக்குதல் வருகிறது என்பதனை தெரியாத வண்ணம், எவ்வளவு தொலைவிலிருந்து வருகிறது என்பதனை நீங்கள் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு எங்களது நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து அணுகுண்டு பொருத்தப்பட்ட SLBM என்று சொல்லக்கூடிய சி லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் என்றும் கூறுவார்கள், சப்மரைன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் என்றும் கூறுவார்கள். நாங்களே இந்த ஏவுகணைகளை நாங்கள் தயார் நிலை வைத்திருக்கிறோம் என்பதனை பாகிஸ்தான் மற்றும் சீனா போன்ற நமதுடைய எதிர் நாடுகளுக்கு தெரிவிப்பதற்காக இந்த மிசைல் சோதனை முக்கியமானதாக கருதப்படுகிறது நண்பர்களே. 23/12/2025 அன்று நமது நீர்மூழ்கி கப்பலான அரிகண்ட் என்ற கப்பலிலிருந்து இரவு நேரத்தில் SLBM-4 என்ற அணுகுண்டு தாங்கி செல்லக்கூடிய ஏவுகணையை பரிசோதனை செய்வதை தற்போது நீங்கள் பார்க்கலாம். இந்த ஏவுகணை 3500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று எதிரிகளின் இலக்கை தாக்கக்கூடியது. இவற்றில் மிசைல்களை செலுத்தக்கூடிய செங்குத்தான 4 குழாய்கள் இருக்கும் என்று கூறியிருந்தோம். அந்த 4 குழாய்களிலிருந்தும் 4 மிசைல்களும் சோதனை செய்யப்பட்டதாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க முடிகிறது.
இந்த சோதனையை கண்ட நமது எதிரி நாடுகள் நிச்சயம் நம் மீது பெரிய போரினை தொடங்குவதற்கு முன் சற்று யோசிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். ஏற்கனவே நாம் அரிகாட் என்ற வகை கப்பலை வைத்துள்ளோம். இவற்றில் 4 செங்குத்தாக மிசைல்களை ஏவக்கூடிய டியூப்புகள் உள்ளன. அதேபோன்று தற்போது பயன்படுத்தப்பட்ட அரிகண்ட் என்ற வகை கப்பலிலும் 4 செங்குத்தான மிசைல் ஏவக்கூடிய டியூப்புகள் உள்ளன நண்பர்களே. இவற்றிலிருந்து 2 எண்கள் வீதம் K-15 மிசைலை நாம் ஏவ முடியும். ஆனால் அவற்றின் தொலைவு குறைவு. ஆகவே இந்த SLBM-4 என்று சொல்லக்கூடிய 3000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய இந்த மிசைல் பரிசோதனை யூசைட் ட்ரையல் பரிசோதனையாக முடிவடைந்துள்ளது நண்பர்களே. அதற்கு அடுத்தபடியாக நாம் அர்தமான் என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை வைத்துள்ளோம். கடல் பரப்பில் இதன் சோதனை நடைபெற்று வருகிறது. இவற்றில் 8 செங்குத்தான மிசைல்களை ஏவக்கூடிய டியூப்புகள் உள்ளன நண்பர்களே. K4 என்ற மிசைலுக்கு அடுத்தபடியாக 5000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய K5 என்ற மிசைலும், 8000 கிலோமீட்டர் முதல் 10,000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய K6 என்ற SLBM நீர்மூழ்கி கப்பலிலிருந்து சென்று தாக்கக்கூடிய மிசைல்களும் நமது இந்தியா தற்போது வடிவமைத்து அவற்றை சோதனை செய்வதற்கு தயாராக வைத்துள்ளது நண்பர்களே. ஆகவே பிற நாடுகளில் நமக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்பை கணித்து வேண்டிய நேரத்தில் இந்த மிசைல்கள் பரிசோதனை செய்யப்படும் என தெரிகிறது நண்பர்களே. இதற்கு அடுத்தபடியாக 3 நீர்மூழ்கி கப்பலுக்கு அடுத்தபடியாக S4 ஸ்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நீர்மூழ்கி கப்பல் தற்போது தயாரிக்கப்பட்டு அவையும் கப்பல் படையில் சேர்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இதன் மொத்த நீர் விலக்கு எடை என்பது 13,000 மெட்ரிக் டன் என்று கூறப்படுகிறது. இவற்றில் K5, K6 போன்ற மிசைல்களை அணுகுண்டு பொருத்தப்பட்ட மிசைல்களை ஏவுவதற்காக அந்த கப்பல் தயாரித்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே. இவை போக ஏற்கனவே நாம் தெரிவித்துள்ளோம், பிற நாட்டின் நீர்மூழ்கி கப்பலை தாக்குவதற்காக நாம் நியூக்ளியர் அட்டாக் நீர்மூழ்கி கப்பல்களையும் அவை 2 எண்கள் கட்டுவதற்கு ஏற்கனவே நமது அரசு அதற்கு அனுமதி அளித்து அந்த கப்பல்களும் மிக விரைவாக கட்டப்பட்டு வருகின்றன என்பதனையும் நீங்கள் அறிவீர்கள் நண்பர்களே. ஆகவே சீனா எந்த விதத்தில் நம்மை நோட்டமிட்டாலும், ஏனென்றால் அதற்கு ஒரு பயம். அந்த பயம் என்னவென்றால், நமது நாட்டின் எந்த பகுதியை இந்தியா தாக்குகிறதோ என்ற ஒரு பயத்தில் அது நம்முடைய மிசைலின் சிக்னேச்சர், அதன் வேகம், அதன் உள்கட்டமைப்பு போன்றவற்றை ஆராய்வதற்காக அது ஆராய்ச்சி கப்பல்களை நமது இந்திய பெருங்கடல் பகுதியில் வைத்துக்கொண்டு நமதை பரிசோதனை செய்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் மீறும் வகையில் அவற்றையெல்லாம் ஏமாற்றிவிட்டு நமது இந்திய DRDO நிறுவனம் இந்த மிசைலை சோதனை செய்துள்ளது நண்பர்களே. இது போன்ற செய்திகள் நமது இராணுவத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள விரும்பினால் தயவுசெய்து நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்திருக்கும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் நமது தேசம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.